8 ஊரு எச்சில் ஊரும் லிஸ்ட் இருக்கு கையில. உலகெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் அமுதமலை இணையதள வானொலியில் 8 ஊரு எச்சில் ஊரும் லிஸ்ட் இருக்கு கையில. எங்க ருசி. இப்பொழுது நாம் கேட்கலாம் இலங்கையின் சிற்றுண்டிகள். சமையல் வழங்குகிறார் முல்லைத்தீவு சகோதரி லேக்கா அவர்கள். சமையல் வெட்டி வெட்டி கட்டி கட்டி இது நம்ம சமையல். அமுதமலை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அமுதமலையில் இப்பொழுது நாம் கேட்கப் போவது இலங்கையின் சிற்றுண்டிகள். இலங்கையின் சிற்றுண்டிகள் வரிசையிலே நாம் இன்று பார்க்க போவது கோகனட் பாப் அல்லது தேங்காய்ப்பூ இனிப்பு என்றும் நாம் அதனை அழைக்கலாம். வாருங்கள் நேயர்களே, இப்பொழுது நாம் அதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். வறுத்த தேங்காய்ப்பூ 10 மேசக்கரண்டி, பசுப்பால் 1 டம்ளர், பால்மா 4 மேசக்கரண்டி, வறுத்த துப்புரவாக்கிய கச்சான் முத்து 4 மேசக்கரண்டி, சீனி 350 கிராம், சிறிதாக உளித்த கருவா 1 மேசக்கரண்டி, கலரிங் 1 தேக்கரண்டி, மாஜரின் 1 மேசக்கரண்டி. வாருங்கள், இப்பொழுது நாம் அதனை செய்வதற்கான முறையை பார்ப்போம். காய்ச்சியிலே மாஜரினை உருகவிட்டு வறுத்து துப்புரவாக்கிய கச்சான் முத்தை போட்டு பொன்னிறமாக பொரித்து அப்படியே மாஜரினுடன் சேர்த்து வேறொரு பாத்திரத்திலே எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். பின்பு பசுப்பாலில் பால் மாவையும் கட்டிப்படாமல் நன்கு கரைத்து சீனியும் சேர்த்து அடுப்பிலே வைத்து கிளவை தடித்து வரும் வரை இடைவிடாத கரண்டியாலே துளாய்வி காய்ச்ச வேண்டும். கிளவை நன்கு தடிக்க தொடங்கியதும் மாஜரினை இட்டு சேர்த்து கொண்டபின் கருவாத்தூள், பொரித்தெடுத்த கச்சான் முத்து, பொன்னிறமாக வறுத்த தேங்காய்ப்பூ எல்லாவற்றையும் சேர்த்து இடைவிடாது கிளறிக்கொண்டு கலவை சட்டியிலே ஒட்டாது திரளும் பதத்தை அடைந்ததும் கலரிங் போட்டு சேர்த்து இறக்கிக் கொள்ள வேண்டும். பின்பு மாஜரின் பூட்டிய தட்டிலே இந்த கலவையை கொட்டி மாஜரின் பூசிய வாழை இலை துண்டால் நன்கு அழுத்தி 1 அங்குல தடிப்பாக பரவி 1 அங்குலம் இன்று 1 அங்குலமாக சதுர துண்டுகளாக வெட்டி 3 மணி நேரத்தின் பின்னர் ஒவ்வொரு துண்டுகளாக பிரித்தெடுத்து பக்கம் மாற்றி வேறொரு தட்டில் அடுக்கி வைத்து 3 மணி நேரம் உலர வைத்த பின்னர் பரிமாறலாம். இது நீண்ட காலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு இனிப்பு. நீங்கள் ஒரு போத்தலில் அடைத்து வைத்து சிறு குழந்தைகள் கூட இதனை விரும்பி உண்பார்கள். இதனை நாம் 3 மணித்தியாலம் உலர வைக்கும் பொழுது தேவனுடைய நினைவில் இருந்து அவருக்கு நாம் இதனை பிரசாதமாக படைத்து மற்றவர்களுக்கும் பரிமாறும் பொழுது இதுக்கு மேலும் அதற்கு சுவை ஏற்படும். பண்டிகை காலங்களிலோ அல்லது விடுமுறை நாட்களிலோ, முக்கியமாக கோடை காலங்களில் இந்த இனிப்பு பிரயோசனப்படுகின்றது. ஆம் நேயர்களே, நீங்களும் இதனை செய்து பார்த்து உங்களுடைய வீட்டிலே எவ்வாறு இது எல்லாராலும் விரும்பப்படுகின்றது என்ற உங்களுடைய அனுபவங்களை நீங்களும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். எட்டு ஊரு எச்சில் ஊரும் லிஸ்ட் இருக்கு கையில. உலகெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் அமுதமலை இணையதள வானொலியில் 8 ஊரு எச்சில் ஊரும் லிஸ்ட் இருக்கு கையில. எங்க ருசி. இதுவரை நாம் கேட்டோம் இலங்கையின் சிற்றுண்டிகள். சமையல் வழங்கினார் முல்லைத்தீவு சகோதரி லேக்கா அவர்கள். சமையல் வெட்டி வெட்டி கத்தி கத்தி இது நம்ம சமையல்.